பெருமானின் ஆத்ம பந்துக்களே, இனி அறிந்தேன் ஈசற்கும் நான்முகர்க்கும் தெய்வம் நீ. இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை. இனி அறிந்தேன் காரணன் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ, நன்கறிந்தேன் நான். கும்பத்தின் மீது தேங்காய் வைப்பது ஏன்? பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் அடிக்கடி தோன்றும். அந்த வகையில் கும்பம் வைக்கும்போது ஏன் தேங்காயை கும்பத்தின் மீது வைக்கிறோம்? வேறு காய்களோ பழங்களோ வைப்பதில்லை. முதலில் கும்பம் அல்லது கலசம் வைத்து பூஜை செய்வதன் பொருளை புரிந்து கொள்வோம். மனிதன் உயிர் வாழ தேவையானது தண்ணீர். நீரின்றி அமையாது உலகம் என்கிறார் வள்ளுவர். அந்த நீரில் இறைவனை ஆவாகனம் செய்வதற்காக கலசம் வைத்து பூஜை செய்கின்றோம். கலசம் மூலமாக இறைவனை உருவகப்படுத்துகிறோம். ஒரு சொம்பு அல்லது குடத்திற்கு நூல் சுற்றி அதில் நீர் நிரப்பி அது ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் முதலிய வாசனை திரவியங்களை போட்டு மேலே மாவிலை வைத்து தேங்காய் வைத்து பூஜிக்கிறோம். கலசம் வைக்க பித்தளை அல்லது தாமிர சொம்பினை பயன்படுத்துகிறோம். காரணம், இந்த உலோகங்கள் எளிதில் ஈர்க்கும் சக்தி கொண்டவை. இயற்பியலில் கடத்திகள் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் காண்டாக்டர்ஸ் என்பார்கள். வெளியே உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்களை உள்ளே ஈர்த்து கொடுக்கும் திறன் படைத்தவை இவை. இறைவனின் உடலாக இந்த பாத்திரங்களையும் அதன் மேல் சுற்றப்படும் நூலினை, நாடி நரம்புகளையும் பொருள் காணலாம். ஏலக்காய் தூள் முதலிய வாசனைப்பொடிகள் ஆகார சக்தியாக கருதப்படுகிறது. அறிவியல் ரீதியாக சொல்ல வேண்டுமென்றால் குரோமோசோம், ஜீன்கள், டிஎன்ஏ, ஆர்என்ஏ என்று சொல்கிறோமே, அதே போலத்தான் கலசச் சொம்பு அல்லது குடத்தின் மேலே மாவிலை சொருகி அதன் மூலம் தலைப்பகுதியாக தேங்காய் வைக்கிறோம். மற்ற இலைகள் எல்லாம் மரத்தில் இருந்து பறித்தவுடன் காய்ந்துவிடும். ஆனால் மாவிலை குறைந்தபட்சம் 4 நாட்களுக்காவது அப்படியே இருக்கும் என்பதால் மட்டும் மாவிலையை கலசத்திற்கு பயன்படுத்துவதில்லை. மாமரம் அல்ல அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தரவல்லது. மற்ற காய்களுக்கு இல்லாத சிறப்பு தேங்காய்க்கு மட்டும் என்ன என்று எண்ணுகிறீர்கள்? தேங்காய்க்கு மட்டும் 3 கண்கள் அமைந்துள்ளன. இறைவனுக்கு உள்ள திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யும்போது சோம சூரிய அக்னி லோசானாய் நமக என்று உச்சரிப்பார்கள். லோசானம் என்றால் கண்கள் என்று பொருள். அதாவது வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன், 3வதாக அக்னி என்று அழைக்கப்படும். நெற்றிக்கண் இந்த 3வது கண்ணை திறக்கும் வல்லமை படைத்தவன் இறைவன் மட்டுமே. அந்த 3 கண்களும் இறைவனுக்கு அமைந்திருப்பதால் அத்தகைய 3 கண்களை உடைய தேங்காயை தலைப்பகுதியாக உருவப்படுத்தி கலசத்திற்கு வைக்கிறோம். நார்பகுதியை தலைமுடியாக கருதுகிறோம். தேங்காய் உடைத்துடன் குடுமையை பிச்சு போடும் என்றுதானே சொல்கிறோம். தேங்காய் நாரை பீத்து போடு என்று யாரும் சொல்லுவதில்லை. குடுமி என்ற வார்த்தை தலையில் உள்ள முடிகளை இணைப்பதுதானே. நம்மை அறியாமல் தேங்காயை மனிதனின் தலையாக பார்ப்பது என்பது நமக்குள் ஊறிவிட்டது என்பதற்கு இதைவிட வேறு சாட்சி தேவையில்லை. கலசம் வைக்க சொம்பு கிடைக்கவில்லை என்றால் கூட வெறும் தேங்காய் மட்டும் வைத்து இறைவனை ஆவாகனம் செய்ய இயலும். ஏனெனில் இயற்கையாக தேங்காய்க்குள் ஆதார சக்தியான நீர் உள்ளிருக்கிறது. அதுவும் சுவை மிகுந்ததாக இருக்கிறது. வேறு எந்த காய்க்கும் இல்லாத சிறப்பு தேங்காய்க்கு இருப்பது தற்போது புரிந்திருக்கும். கலசத்தில் இறைவனை உருவப்படுத்தும் போது இறைவனின் தலைப்பகுதியாக இருப்பதற்கு தேங்காய் தான் பொருத்தமானது என்பதை நம் முன்னோர்கள் வைத்திருப்பதற்கான காரணம் இதுவே. இதனால்தான் கலசத்தின் மீது தேங்காய் வைப்பதன் பொருள், காரணம், விளக்கம். யாராக இருந்தாலும் முன்ஜென்ம கர்ம வினையை அனுபவித்து தீர வேண்டும் என்பதை விளக்குவதற்காக ஒரு சிறிய கதை. நாம் வாழும் இடம், வாழும் மனை, வாழும் குலம், வாழ்க்கை துணை, குரு, நோய் இவைகளெல்லாம் ஒருவனின் கர்ம வினைகளை ஏற்பவே அமையும் என்று சாஸ்திரம் அறுதியிட்டு கூறுகிறது. இப்பிறப்பில் நாம் நல்லது செய்து நல்லவர்களாக வாழ்ந்தாலும் முற்பிறவி கர்ம வினைகளை ஏற்ப அதன் பலாபலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் என்பதற்கு கிபி 18ஆம் நூற்றாண்டில் நடந்த இந்த வரலாற்று சம்பவமே உதாரணம். பகவான் ஸ்ரீ கண்ணனையே இரவும் பகலும் மனதில் இருத்தி வாழ்ந்து வந்தவர் நாராயண தீர்த்தர் என்ற துறவி.
இவரது சீடர்கள் ஒரு நாள் ஏராளமான பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து அவரது பாதங்களில் சமர்ப்பித்தனர். இவையெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைத்தன என்று ஸ்ரீ நாராயண தீர்த்தர் கேட்டார். அதற்கு சீடர்கள், குருவே, காஷ்மீரி கவி என்பவர் அதிகம் படித்து விட்டோம் என்ற கர்வத்திலும் வாதப்போரில் அனைவரையும் வென்றுவிட்டோம் என்ற அகங்காரத்திலும் இருந்தார். அவரை நாங்கள் வாதப்போரில் வென்றுவிட்டோம். தோற்றுப்போன அவர் சமர்ப்பணம் செய்த பொருட்கள் தான் இவை என்றார். உடனே நாராயண தீர்த்தர், இந்த பொருட்கள் எல்லாம் காஷ்மீரி கவியிடமே திருப்பி கொடுத்து விடுங்கள். ஒருவருடைய மன வருத்தத்தால் கிடைத்த பொருட்கள் நமக்கு வேண்டாம் என்று கூறி திருப்பி அனுப்பிவிட்டார். இத்தகைய நல்ல உள்ளம் கொண்ட ஸ்ரீ நாராயண தீர்த்தர் 7 ஆண்டுகளுக்கு கடுமையான வயிற்று வலியால் வேதனையை அனுபவித்து வந்தார். வலியின் வேதனையை தாழாமல் தன்னுடைய வயிற்று வலிக்கான காரணத்தை கேட்டு வரகூரில் அருள்புரியும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நோக்கி வலிமிகுதியாய் கண்ணீர் விட்டு அழுதார். அதன் விளைவாக எம்பெருமான் பூபதி ராஜபுரம் எனும் திருத்தலத்தில் அவருக்கு காட்சி தந்த நாராயண தீர்த்தரே, நீ முற்பிறவியில் பத்மநாபன் எனும் ஏழை அந்தணனாக பிறந்தாய். அப்போது நீ சாதுக்களிடம் கொண்ட அன்பின் காரணமாக அவர்களுக்கு அன்னமிட்டு உபசரிக்க நினைத்தாய். அதற்காக செல்வந்தவர்களிடம் சென்று சிறிது கடன் வாங்கி சிறிய கடை வைத்து அதில் அரிசி முதலான தானியங்களை வைத்து விற்பனை செய்ய துவங்கினாய். அதில் கிடைத்த லாபத்தில் நீ நினைத்ததைப் போலவே அவர்களுக்கு அன்னமிட்டு உபசரித்தாய். நாட்கள் செல்ல செல்ல இன்னும் பெரிய அளவில் தானங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாய். அதன் விளைவாக தானியங்களில் கல்லையும் மண்ணையும் கலந்து விற்கத் துவங்கினாய். அதில் கிடைத்த பணத்தில் பாகவத ஆராதனை செய்து வாழ்ந்து இறுதியில் உலக வாழ்வை நீத்தாய். நீ செய்த நற்செயல்களின் காரணமாக உனக்கு இப்பிறவியில் நற்குலத்தில் பிறப்பும் செல்வமும் தெய்வ அனுகிரகம் கிடைத்தன. அதே சமயம் உணவுப் பொருட்களில் கல்லையும் மண்ணையும் கலந்து விட்ட பாவத்தால் உனக்கு கடுமையான வயிற்று வலி வந்தது என்றார் பகவான். இதன்பின் பகவான் கிருஷ்ணன் அனுகிரகப்படி கிருஷ்ணலீலா தரங்கிணி எனும் பாடல்களை பாடி தன் வலியின் துயரம் தீர்த்து கொண்டார் ஸ்ரீ நாராயண தீர்த்தர். இப்பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்தவர்கள் அதற்குண்டான தண்டனையை மறுபெரு அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நியதி. எப்போதுமே நல்லது சொல்கிறதுக்கும் நல்லது செய்கிறதுக்கும் நல்ல வழிகாட்டுறதுக்கும் யாராவது ஒருத்தர் வருவா. எல்லாருக்குமே வாழ்க்கையில் அதை நம்ம உதாசீனப்படுத்தி எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்கிறது கரெக்டு, நான் செய்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஆணவத்தால் அகம்பாவத்தால் செய்யக்கூடிய செயல்களுக்கான உண்டான விடை தான் அது கர்ம வினையாக பாப வினையாக சென்று அனுபவித்தே தீர வேண்டும் என்பதற்கு ஒரு சிறிய விளக்கமான கதை. அதைத்தான் சொல்கிறோம். நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை நாட வேண்டும், நல்லவையே நினைக்க வேண்டும், நல்லவர்களுடன் சேர வேண்டும், நல்லதை பேச வேண்டும், நாராயண நாமத்தை சொல்ல வேண்டும் என்பதே நியதி. அதை அனைத்தையும் புரிந்து கொண்டவர்களாக நாமும் புரிந்து கொண்டு நாமும் வாழ வேண்டும், நாடும் பலம் பெற வேண்டும். நம்மை சார்ந்தவர்களும் நல்லவர்களாக வாழ்வதற்கு நம்மால் முடிந்த என்ன என்பதை யோசித்து நல்ல முறையில் நடத்தி காட்ட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த சிறிய கதை. அதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி தவறு செய்யாமல், தப்பு செய்யாமல், மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் தான தர்மம் செய்ய வேண்டும் என்பதற்காக தவறான பாதையில் தவறான வழியில் சம்பாதித்த காசை வைத்து பணத்தை வைத்து தான தர்மம் செய்தால் அது தர்ம கணக்கில் தானமான கொடுத்த கணக்கில் சேராமல் பாப கணக்கில் சேரும். இதை புரிந்து கொண்டு நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடிய காசை வைத்து நம்மால் முடிந்தவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து அதன் மூலம் நாம் பெறக்கூடிய புண்ணியம் நமக்கும் நம் தலைமுறைக்கும் வாழ்வதற்கு வழிகாட்டும் என்பதை புரிந்து கொண்டு எல்லாம் வல்ல அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.